வென்ஸ்டே மார்னிங் இது லாஸ்ட் வீக் ஜூன் 4th அன்னைக்கு எடுத்த vlog. டேனி ஷையு 2 பேருக்குமே ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுற டே. ரொம்ப நாள் கழிச்சு டேனி அன்னைக்கு தான் அவளோட ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் ரெஸ்யூம் பண்றா. 5 o'clock எந்திரிச்சு 5:30க்கு சிவாவும் டேனியும் கிரவுண்டுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்கள அனுப்பிச்சிட்டு கொஞ்ச நேரம் எடிட்டிங் வேலை பார்த்துட்டு நானும் கிச்சனுக்கு வந்துட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு. இந்த லாங் வெக்கேஷனுக்கு அப்புறம் திரும்பவும் ரொட்டீனுக்கு வர்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளை விட பசங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் டைம் பிடிக்கும் அந்த ரொட்டீனுக்கு செட் ஆகுறதுக்கு. ஏன்னா ஹாலிடேஸில் கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டாங்களா, திடீர்னுட்டு எந்திரி கிளம்பு ரெடி ஆகு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். பட் வேறு ஆப்ஷனே இல்லை, பண்ணி தான் ஆகணும். ஸோ ஜூன் 4th ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுறதுனால 3rd அன்னைக்கே நான் மாவெல்லாம் அரைச்சி வச்சிட்டேன். ஏன்னா மாவு இருந்தால் நமக்கு ஒரு 2 நாளைக்காவது பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால இட்லி ஊற்றி சட்னி அரைச்சிடலான்னு தான் நினச்சேன். பட் அன்னைக்குன்னு பார்த்து அம்மா பூண்டு சட்னி செஞ்சுருந்தாங்க அண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே செஞ்சுருக்கேன், நான் கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சட்னி செய்கிற வேலை மிச்சமாச்சு. இட்லி மட்டும் ஊற்றி வச்சிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டோட வேலை பெருசாக இல்லாததால் ரிலாக்ஸாக என்னோட லெமன் ஹனி வாட்டரை குடித்தேன். இட்லி வேகிறதுக்குள்ளே அவங்க வாட்டர் பாட்டில்ஸ் ஃபில் பண்ணுறது, ஸ்நாக் பாக்ஸ் ஃபில் பண்ணுறதுலாம் பண்ணிட்டேன். அவங்க 2 பேருக்கும் இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு ராகி லட்டு வச்சு தான் கொடுத்து விட்டேன். டேனி ஷையுக்கு லஞ்ச் வந்து ஸ்கூல்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு லஞ்ச் கட்டுற வேலை இல்லை. ஹாலிடேஸில் இருக்கிறப்ப கம்ப்ளீட்டாக ருட்டீன்லாம் மாறிடுச்சு. ஸ்கூல் திறந்தால் தான் இதெல்லாம் சரியாகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்கூல் திறக்கிற அன்னைக்கு ஏர்லியாக எந்திரிச்சது, இந்த பரபரப்பான மார்னிங் இதெல்லாம் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் ஹாலிடேஸ் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை மதர்ஸ்க்கு இதை ரிலேட் பண்ண முடியுதுன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.